Hi Manidas and Manidis. Welcome to Mugai Academy. LCM and HCF Part 5 இன்னைக்கு பார்க்கலாம். Question number 31. 12, 15, 20 மற்றும் 27 ஆகியவற்றால் வகுப்படும் மிகச் சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12, 15, 20, 27 மிகச்சிறிய எண் அப்படின்னாவே LCM தாங்க எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மிகச்சிறிய எண் அப்படின்னா LCM, மிக பெரிய எண் அப்படின்னா HCF. ஸோ மிகச்சிறிய எண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ LCM எடுக்க போறோம். 12, 15, 20, 27 இதுல ஃபர்ஸ்ட் மூணாவது வாய்ப்பாட்டுல எடுக்கலாங்க. 4 3 12, 5 3 5, 20க்கு 20 அப்படியே வந்துடும். 9 3 27. அடுத்து நாலாவது வாய்ப்பாட்டுல எடுக்கலாம். 1 நாள் 4, 5க்கு 5 அப்படியே இருக்கும். 5 நாள் 20, 9க்கு 9 அப்படியே இருக்கும். இப்ப அஞ்சால எடுக்கலாங்க. 1க்கு 1 அப்படியே இருக்கும். ஓரஞ்சு 5, ஓரஞ்சு 5, 9க்கு 9 அப்படியே இருக்கும். தென் இப்போ 9 மட்டும்தான் இருக்கு. ஸோ 9ஆல எடுத்துக்கோங்க, 1ன்னு வந்துடும். ஸோ இப்போ இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் பெருக்குங்க. 3 × 4 × 5 × 9 ஈக்குவல் டு 3 நாள் 12, 12 5 60, 60 × 9 540. ஸோ the answer is 540. தென் அடுத்து கொஸ்டின் நம்பர் 32. 6, 7, 8, 9 மற்றும் 12 ஆகியவற்றால் வகுக்கும் போது ஒரே மீதியாக 1ஐ தரும் மிகச்சிறிய எண் யாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஸ்டின் என்னங்க? 6, 7, 8, 9 மற்றும் 12 ஆகியவற்றை வகுக்கும் போது ஒரே மீதியாக, மீதி எதை கொடுக்குது? 1ஐ தரும் மிகச்சிறிய எண் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. மிகச்சிறிய எண் ஆல்ரெடி சொல்லியாச்சு, LCM தாங்க எடுக்கணும். அப்போ 6, 7, 8, 9, 12. ஸோ பண்ணுங்க. 2ஆல பண்றேன். 3 2 6, 7க்கு 7 அப்படியே இருக்கும். 4 2 8, 9க்கு 9 அப்படியே இருக்கும். 6 2 12. அடுத்து மறுபடியும் 2ஆல பண்றேன். 3க்கு 3 அப்படியே இருக்கும். 7 அப்படியே இருக்கும். 2 2 4, 9 அப்படியே இருக்கும். 3 2 6. அடுத்து மறுபடியும் 3ஆல பண்றேன். 1 3 3, 7 2 3 9, 1 3 3. இப்ப 7 2 3 எந்த காமன் டேபிள்லயுமே வகுப்படாது. ஸோ இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பெருக்குங்க. 2 × 2 × 3 × 1 × 7 × 2 × 3 எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா 2 2 4, 4 3 12, 12 7 84, 84 × 2 போட்டீங்கன்னா 168 கிடைக்கும். 168 × 3 போட்டீங்கன்னா 504 கிடைக்கும். ஸோ நம்மளோட LCM இப்ப என்ன கிடைச்சிருக்கு? 504. மிகச்சரியாக 1ஐ தரும், ஒரே மீதியாக 1ஐ தரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த 1ஐ கொண்டு வந்து இந்த LCM கூட வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப 504 + 1 505 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். அப்ப மிகச்சிறிய எண் வந்துட்டு 505 அப்படின்னு சொல்றாங்க. தென் அடுத்து கொஸ்டின் நம்பர் 33. 62, 132, 237 ஆகியவற்றை வகுக்கும் போது ஒரே மீதியை தரும் மிக பெரிய எண் என்ன? நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளுக்கு க்ளூ இதுதாங்க. மிக பெரிய எண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்சல்யூட்டா என்ன எடுக்க போறோம்? HCF எடுக்க போறோம். ஸோ 62, 132, 237 ஆகியவற்றை வகுக்கும் போது ஒரே மீதியை தரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப டைரக்டா இந்த சம எடுத்து போடக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, 3 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 நம்பரையும் ஒரு நம்பர் கூட இன்னொரு நம்பரை மைனஸ் பண்ணி பாருங்க. இப்ப எப்பயுமே பெரிய நம்பர்ல இருந்து தான் சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. ஸோ 132ல இருந்து 62 கழிங்க. இதுல இருந்து இதை கழிச்சு பாருங்க, 70ன்னு கிடைக்குது. அடுத்து 237ல இருந்து 132 கழிச்சு பாருங்க, 105ன்னு கிடைக்கும். அடுத்து 237ல இருந்து 62 டைரக்டா கழிச்சு பாருங்க, 175ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 3 நம்பருக்கும் HCF எடுங்க. ஏன்னா மிகப்பெரிய எண் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப 70, 105, 175 இதுக்கு HCF எடுத்தோம்னா 5ஆல எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓரஞ்சு 5, மிச்சம் 2 இருக்கும். 4 5 20. அடுத்து 2 5 10, ஓரஞ்சு 5. அடுத்து 3 5 5, மிச்சம் 2 இருக்கும். 5 25. இப்ப 14, 21, 35 இருக்குங்க. இந்த மூணுமே 7ஆவது வாய்ப்பாட்டுல வகுப்படும். எடுத்துக்கோங்க. 2 7 14, 3 7 21,
I7 35. இந்த 2 3 5ங்கிறது எந்த காமன் டேபிள்லையுமே வகுப்படாது. அப்போ HCF வந்து நம்மளுக்கு 5 × 7 தான். 5 × 7 பண்ணீங்கன்னா I7 35. அப்ப அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கிறாங்க, மிகப்பெரிய எண் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு மிகப்பெரிய எண் 35 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 34. 97 மற்றும் 141 வகுக்கும் போது முறையே 7 மற்றும் 6 மீதியாக தரும் மிகப்பெரிய எண். 97 141 வகுக்கும் போது 7ஐயும் 6ஐயும் மீதியாக தரும் மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டுட்டாங்க. மிகப்பெரிய எண்ணுனாவே HCF தான். அப்போ 141 97 கொடுத்திருக்கிறது 2 நம்பர் தான் கொடுத்திருக்கிறாங்க. மீதி எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க, 7 6. அப்ப 97 கூட 7 மைனஸ் பண்ணுங்க 90ன்னு கிடைக்கும். 141 கூட 6 மைனஸ் பண்ணுங்க 135ன்னு கிடைக்குது. இப்போ இந்த 2 நம்பருக்கும் தான் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். அப்ப 90, 135 அஞ்சாம் வாய்ப்பாட்டுல போட்டீங்கன்னா 1 5 5 மிச்சம் 4 8 5 40. அடுத்து 2 5 10 மிச்சம் 3 இருக்கும் 7 5 35. இப்ப 18 27 இருக்கு. இந்த ரெண்டுமே 9வது வாய்ப்பாட்டிலேயே டைரக்டா வகுப்படும். இல்ல மேம் நாங்க 3வது வாய்ப்பாட்டுல இருந்து போடுறோம்னா தாராளமா போடலாங்க. வாய்ப்பாடு தெரிஞ்சா 9ல இருந்து போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் கம்ப்ளீட் ஆயிரும், அவ்வளவுதான். சோ 2 9 18 3 9 27 மிகப்பெரிய எண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மிகப்பெரிய எண்ணா HCF. ஸோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 3 ஒரே ஸோ அதனால நம்ம இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்ப HCF 5 × 9. அப்ப HCF வந்து 45. அவங்க கேட்ட மிகப்பெரிய எண் வந்து என்ன கிடைச்சிருக்கு, 45ன்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து கேள்வி நம்பர் 35. 12 15 18 மற்றும் 27 ஆகியவற்றால் வகுப்படும் மிக பெரிய 4 இலக்க எண்ணுன்னு கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க, மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்கல, மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்கல, மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. 12, 15, 18, 27 மூணாவது வாய்ப்பாட்டுல வகுக்கலாம். 4 3 12, 5 3 5, 6 3 18, 9 3 27. மறுபடியும் மூணாவது வாய்ப்பாட்டிலேயே போடுறோங்க. 4க்கு 4 வந்துரும், 5க்கு 5 அப்படியே இருக்கும். 2 3 6, 3 3 9. இப்ப ரெண்டாவது வாய்ப்பாட்டுல போட்டோம்னா 2 2 4, 5க்கு 5 அப்படியே வந்துரும். 1 2 2, 3க்கு 3 அப்படியே வந்துருங்க. இப்ப LCM வந்துட்டு 3 × 3 × 2 × 2 × 5 × 3. இதையெல்லாம் பெருக்குனீங்கன்னா 3 3 9, 9 2 18, 18 2 36, 36 × I3 5, 36 × 5 போட்டோம்னா 540 கிடைக்குங்க. மேம் என்ன மேம் இந்த இடத்துல வந்துட்டு மிக பெரிய 4 இலக்க எண்ணுன்னு கேட்டிருக்கிறாங்க, நீங்க LCM போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா 12 15 18 மற்றும் 17 ஆகியவற்றால் வகுப்படும் மிக பெரிய 4 இலக்க எண்ணுன்னு தாங்க கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு 4 இலக்க எண்ணுன்னா என்ன, 9 9 9 9, அதுதான் மிகப்பெரிய 4 இலக்க எண். சோ அதை தான் கேக்குறாங்க. அப்படிங்கிறப்ப அதுவும் இல்லாம இந்த மாடல்ல நம்மளுக்கு சம் வந்தாவே நம்ம LCM தாங்க எடுக்கணும். மிகப்பெரிய 4 இலக்க எண் சொல்லுங்க, மிகச்சிறிய 4 இலக்க எண் சொல்லுங்க, மிகப்பெரிய 5 இலக்க எண் சொல்லுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்தாவே நம்ம LCM மட்டும் தாங்க யூஸ் பண்ணுவோம், HCF யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப LCM நம்மளுக்கு 540ன்னு கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய 4 இலக்க எண்ணுன்னு சொல்லி இருக்கிறாங்க. மிகப்பெரிய 4 இலக்க எண்ணுனா என்ன, 999999 தான். ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்ச LCM கூட வகுத்துக்கோங்க. ஓர் 540 540 வரும். கழிச்சோம்னா 9ல 5 போயிருச்சுன்னா மிச்சம் 4, 9ல 4 போயிருச்சுன்னா மிச்சம் 5, 9ல 0 போயிருச்சுன்னா மிச்சம் 9. தென் இன்னும் 459 வந்து 540ல வராது. ஸோ இங்க இருக்கிற நம்பரையும் கீழே இறக்கிக்கோங்க. ஸோ 45 99ன்னு இருக்குது. இப்போ 8 × 540ன்னு போட்டீங்கன்னா 4320 அப்படின்னு வரும். இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் கழிச்சு போடுங்க. 9க்கு 9, 9ல 2 போயிருச்சுன்னா மிச்சம் 7, 5ல 3 போயிருச்சுன்னா மிச்சம் 2, 4ல 4 போயிருச்சுன்னா 0. அப்போ மீதி எவ்வளவு வருது, 279ன்னு வருது. அப்போ மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன, 99999. அது கூட நம்மளுக்கு எந்த நம்பர் மிச்சம் வருதோ, மீதி எது வருதோ அந்த மீதிய கழிச்சுக்கோங்க.
இது வந்து மிகப்பெரிய எண்ணுக்கு மட்டும்தாங்க. இது மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டுட்டாங்கன்னா மிகப்பெரிய 4 இலக்க எண், 5 இலக்க எண், 6 இலக்க எண் எது கேட்டாலுமே நம்ம அந்த மிகப்பெரிய 4 இலக்க எண் கூட நம்மளுக்கு என்ன மீதி வருதோ அதை கழிச்சுக்கணுங்க. ஸோ கழிச்சிங்கன்னா 999 மைனஸ் 279 போட்டீங்கன்னா 9ல 9 போயிருச்சுன்னா 0, 9ல 7 போயிருச்சுன்னா மிச்சம் 2, 9ல 2 போயிருச்சுன்னா மிச்சம் 7, மிச்சம் 9 மட்டும்தான் இருக்கும் 9. ஸோ 9720 தான் நம்மளோட ஆன்சர். தென் அடுத்து கேள்வி நம்பர் 36. 16, 24, 36 மற்றும் 54 ஆகியவற்றால் வகுப்படும் மிகச் சிறிய 5 இலக்க எண். நம்மளுக்கு கொஸ்டின் என்ன? மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுங்கிறது தாங்க கேள்வி. நான் தான் சொல்லிட்டேன், நம்மளுக்கு இந்த மாதிரி மிகச்சிறிய 5 இலக்க எண், மிகச்சிறிய 4 இலக்க எண், மிகப்பெரிய 5 இலக்க எண் எது கேட்டாலுமே நம்ம HCFக்கு போகக்கூடாது, LCM மட்டும்தான் எடுக்கணும். அப்ப எடுங்க. 16, 24, 36, 54க்கு LCM ரெண்டாம் வாய்ப்பாட்டுல போட்டா 8 2 16, ஓ 2 2, 2 2 4, ஓ 2 2 மிச்சம் 1, 8 2 16, 2 2 4 மிச்சம் 1, 7 2 14. இப்ப மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பாட்டுல எடுத்தோம்னா 4 2 8, 6 2 12, 9 2 18, 27க்கு 27. அடுத்து ரெண்டாம் வாய்ப்பாட்டுல எடுத்தோம்னா 2 2 4, 3 2 6, 9க்கு 9 அப்படியே இருக்கும், 27க்கு 27 அப்படியே இருக்கும். இப்போ அடுத்து மூணாம் வாய்ப்பாட்டுல எடுங்க. 2க்கு 2 அப்படியே இருக்கும், 3க்கு வந்து 1 3 3000, அடுத்து 3 3 9000, 9 3 27000. அடுத்து மூணாவது வாய்ப்பாட்டுல எடுத்தோம்னா 2 இருக்கும், 1 இருக்கும், 1 3 3 3 3 9, 2 3 ஒரே வாய்ப்பாட்டுல வராது. ஸோ அதோட விட்டுட்டு இப்ப இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் எடுத்து பெருக்கிக்கலாம். அப்ப எல்சிஎம் பாத்தீங்கன்னா 2 × 2 × 2 × 3 × 3 × 2 × 3 பெருக்குனீங்கன்னா 432 அப்படின்னு கிடைக்கும். 2 2 4, 4 2 8, 8 2 16 அப்படியே வச்சுக்கலாம். 3 3 9, 9 3 27. அப்ப 16 × 27 பெருக்குனீங்கன்னா 432ன்னு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க? மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுன்னு கேட்டிருக்கிறாங்க. மிகச்சிறிய 5 இலக்க எண்ணா எதுங்க? 1 போட்டு பக்கத்துல 4 0 போட்டோம்னா அதுதாங்க மிகச்சிறிய 5 இலக்க எண். அப்ப 1 0 0 0 0. நம்மளுக்கு LCM என்னங்க கிடைச்சிருக்குது? 432. அந்த 432 எடுத்து வகுங்க. வகுத்தோம்னா 2 432 864ன்னு கிடைக்கும். இதுல இருந்து மைனஸ் பண்ணுங்க, 0ல இருந்து போகாது. அப்ப இங்க இருந்து வேணா இது போட்டு பாருங்க. 1 0 0 0 0ன்னு இருக்கு. இங்க இருந்து 1 கடன் வாங்கினோம்னா இந்த நம்பர் 10ன்னு ஆகும். தென் இங்க இருந்து இங்க 1 கடன் வாங்கினோம்னா இது 9000, இது 10000. இங்க இருந்து இங்க 1 வாங்குறப்ப இது 9000, இது 10000. இங்க இருந்து இங்க 1 வாங்குறப்ப இது 9000, இது 10000. இந்த பேஸ்ல தாங்க சம் போடுறோம். அப்படி போடுறப்ப 10ல 4 போயிருச்சுன்னா மிச்சம் 6, 0க்கு 0. தென் 9ல 6 போயிருச்சுன்னா மிச்சம் 3. அடுத்து 9ல 8 போயிருச்சுன்னா மிச்சம் 1. அடுத்து 136 தான் நம்மளுக்கு மீதி இருக்கு. 136ல போட முடியாது. அதனால என்ன பண்றோம்? மேல இருக்கிற இன்னொரு 0வையும் கீழே எடுத்து வைக்கிறோம். வச்சிட்டோம்னா 3 × 432 போட்டோம்னா 1296. தென் இப்ப 1360ல இருந்து 1296 கழிச்சோம்னா 64 அப்படிங்கிற மீதி நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப என்ன பண்றது? மிகப்பெரிய எண்ணா இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? மிகப்பெரிய எண் மைனஸ் நம்மளுக்கு என்ன மீதி கிடைச்சதோ அதை வச்சு போட்டிருப்போம். இது வந்து மிகப்பெரிய எண், சாரி மிகப்பெரிய எண்ணா இருந்தா இது மிகச்சிறிய எண். ஸோ மிகச்சிறிய எண்ணுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்திருக்கிற அந்த மிகச்சிறிய 5 இலக்க எண் 1 0 0 0 0 அதை அப்படியே எழுதிக்கோங்க. பிளஸ் போட்டுட்டு நம்மளுக்கு கிடைச்ச LCM இருக்குல்ல, அந்த LCMல இருந்து நம்மளுக்கு கிடைச்ச மீதியை மைனஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நம்மளுக்கு கிடைச்ச LCMல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற மீதியை வந்து மைனஸ் பண்ணிட்டு அந்த ரிமைனிங் வர நம்பரை தூக்கி அந்த மிகச்சிறிய 5 இலக்க எண் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப 10000 + 432 - 64. 432ல இருந்து 64 போயிடுச்சுன்னா 368. 10000 கூட 368 கூட்டுனீங்கன்னா 10368ன்னு வரும். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்த சம்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.